பார்த்தா தெரியும், இங்கிருந்து பார்த்தா அந்த சைடு தெரியும், கேப் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு 90 டிகிரியில் இந்த இது எடுத்து வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குதுல்ல, வுட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு இது முக்கோணம் மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க, எல் ஷேப்பில் ஸ்டீல் மூலமட்டம். அந்த மூலமட்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பெண்டு கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது ஏ ரைட்டுங்களா, இது பி ரைட்டா, அது ஒரு லைன், இந்த லைனுக்கு பேர் ஜி லைன் ரைட்டா. இப்போ நான் இங்கே ஒரு கல் இருக்குது, இந்த கல்லை நான் சர்வே பண்ணுவேன். எப்படி சர்வே பண்ணுவேன்னா, இப்போ இதில் ட்ராவல் ஆகிட்டே வருவேன். அதாவது வந்து இப்போ இந்த கிராஸ் ஸ்டாப்பை ஃபஸ்ட்டு இந்த அடி கொண்டு வைப்பேன், இந்த பாயிண்ட் பார்ப்பேன், இந்த பாயிண்ட் பார்ப்பேன், இந்த பாயிண்ட் தெரியுதான்னு பார்ப்பேன். இந்த பாயிண்ட் எங்கே தெரியும்னா இது 90 டிகிரி இங்கே தெரியும். அப்போ எனக்கு அது தெரியல, இன்னும் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுவேன். இப்போ கரெக்டாக 90 டிகிரியில் கட் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு ஏவும் தெரியும், பியும் தெரியும், இங்கிருந்து இந்த கல்லும் தெரியும் ரைட்டுங்களா. இப்போ இந்த ஸ்டோனை எவ்வளோ டிஸ்டன்ஸில் எங்கே எப்படி எடுத்துருப்பாங்கன்னா, ஏல இருந்து பியை நோக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, புரியுதுங்களா? ஏலிருந்து பியை நோக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்னா 26.6 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. இங்கே ஒரு மெஷர்மெண்ட், இதனோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26.6 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு. இது வந்து இந்த பாயிண்ட் வந்தாச்சு. இந்த பாயிண்ட்ல இருந்து 90 டிகிரியில் இந்த பக்கம் பார்த்தா ஒரு 10.2 மீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஏ டு பி லைனில் 26.6 மீட்டர் ட்ராவல் பண்ணி 90 டிகிரியில் கட் பண்ணால் 10.2 மீட்டர் அந்த ஸ்டோன் இருக்கு ரைட்டா. அதனோட ஹிண்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. 26.6 மீட்டரில் இதில் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க ரைட்டா. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஏ டு பி நான் ட்ராவல் ஆகிற ரைட்டு 26.6 மீட்டர் வந்துட்டு அந்த பாயிண்ட் லெஃப்ட் சைடு இருக்குதா ரைட் சைடு இருக்குதா, புரிஞ்சுதா? என்னது லெஃப்ட் சைடு இருக்குதா ரைட் சைடு இருக்குதா? இதை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து ட்ராவல் ஆகிட்டு இதில் வந்து 1 நம்பர் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கலாம். அப்போ லெஃப்ட் சைடு இந்த பக்கம் நம்ம மெஷர் பண்ணுறது. இதே ரைட் சைடில் கொடுத்தோம்னா அந்த பக்கம் மெஷர் பண்ணுவோம். இதில் சென்டருக்கு ரைட் அப்புறம் ரைட் சைடில் அதை வந்து ட்ராவல் ஆகிற லைனை பொறுத்துருக்கு. என்ன லைனை கீழே கொடுத்துருக்கலாம், எப்படி ட்ராவல் ஆகுது கொடுத்துருக்கோம். ஏலிருந்து பிஏ நோக்கி ட்ராவல் ஆகுனா ஏலிருந்து ஆரம்பிச்சு பிஏ நோக்கி போகணும். இங்கிருந்து போகிறப்ப அவங்களோட டைமென்ஷன் எல்லாமே ட்ராவல் பண்ணி லெஃப்டா ரைட்டா ஒவ்வொரு பாயிண்ட் மார்க்கணும். இதுதான் வந்து அந்த கம்ப்யூட்டர் கேரளா போடுவாங்க. சர்வேயர் டிராயிங் போட்டு இப்படி தான் போடுவார். அவர் சும்மாலாம் எடுத்தோடனே சும்மாலாம் ஸ்கேலை வச்சுட்டு மெஷர்மெண்ட்லாம் போட முடியாது. ஃபஸ்ட்டு ஏக்கு பிக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுவார். அதுக்கப்புறம் 26.6 மீட்டர் இங்கே ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைப்பார். இதுலேருந்து 10.2 மீட்டர் இங்கே ஒரு பாயிண்ட் வைப்பார். இந்த பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இந்த இதிலே கனெக்ட் பண்ணிடுவார். இந்த கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை மேப்பில் டைரக்டாகவும் அளந்து சைடில் அளந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பாங்க. இல்லை நீங்களே டைரக்டாக நீங்களே கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பித்தகரசை நம்ம அதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து 90 டிகிரி. இப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா எனக்கு 2 மெஷர்மெண்ட் இருக்குது, 3வது மெஷர்மெண்ட் இல்லை. பித்தகரசை என்னது? இது ஏ வச்சிட்டீங்கன்னா, இது பி வச்சிட்டீங்கன்னா, இது சி. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இதுதான் வந்து பித்தகரசை. இப்போ எனக்கு வந்து சியோட டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரூட்டாக பண்ணணும். அதான் இந்த மெத்தடு. சி ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இப்போ எனக்கு சி மட்டும் தான் வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூட்டாக மாறும். ரூட்டாக மாறுதுன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. இதே 26.6 மீட்டர் ஏ 10.2 பி. இப்போ சியோட டிஸ்டன்ஸ் சொல்லுங்க.